தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல் பார்க்கலாம். இப்போது நம்ம பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு சாயங்கால நேரத்துல இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சமயம் என்ன செய்தி வந்திருக்குன்னா, மறுபடியும் போர் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க ஈரானு. அப்படி என்ன பண்ணாங்க அமெரிக்கா அப்படிங்கறதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போர் இப்ப நின்றுச்சு பாருங்க, ஒரு 12 மணி நேரமா. நேற்று காலையில இருந்து இன்னைக்கு காலையில வரையும் ஒரு 24 மணி நேரம் நின்றுச்சுன்னு சொல்லலாம். அந்த 24 மணி நேரத்திலேயே நிறைய குளறுபடி பண்ணிட்டாங்க. அதுல நடந்த ஒரு சில விஷயத்தை சொல்லிட்டு இந்த போர் நிறுத்தம் ஏன் இப்ப முடிக்கப்பட்டிருக்கு, இப்ப ஆர்மோஸ் மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் ஃபுல்லா மூடிட்டாங்க, எந்த கப்பலும் வரமாட்டேங்குது, அதை பற்றியும் பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இதுல வேற தர்மடி வாங்கி வச்சிருக்காங்க சவுதி அரேபியா. முதல்ல அங்கிருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்ப நீங்க இந்த நேத்து பாத்தீங்கன்னா போர் நின்றுச்சுன்னு சொன்னப்ப என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஆர்மோஸ் திறக்கப்படுதுன்னு சொன்னாங்க. அப்பவே என்ன புரிஞ்சுக்கணும்னா, முழுசா ஆர்மோஸ் திறக்கப்படல. ஈரானுடைய பாதுகாப்பு கீழே ஒன்றிணைந்துதான் நம்ம போகணும். எந்த கப்பல் வந்தாலும் ஈரானுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றி அவர்கள்ட்ட ஒரு டோல் கேட் ஃபீஸ் என்ன பண்ணிருக்காங்க, பே பண்ணிட்டு தான் எல்லா கப்பலும் வந்துட்டு இருந்தாங்க. ஆனா அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்ல ஹார்மோஸ் திறந்தாச்சு, நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாங்க. ஹார்மோஸ் திறந்தாச்சுதான் இல்ல, ஆல்ரெடி ஹார்மோஸ் திறந்துதான் இருந்துச்சு. அதை சண்டை போட்டு மூட வச்சதே நீங்க தான். இப்ப மறுபடியும் திறந்தாலும் ஈரானோடு அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி காசு கட்டி போறது அப்படிங்கிறது எந்த விதத்திலும் அமெரிக்காவுக்கு ஒரு வெற்றியாக இல்ல. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும், ஹார்மோஸ் முழுசா நேத்தும் ஈரானுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. இனிமேலும் ஹார்மோஸ் அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குன்ட்டு. இதுலயும் பாத்தீங்கன்னா முக்கியமாக சைனா தான் என்ன பண்ணிருக்காங்க, நேத்து அந்த பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவிக்க சொல்லி ஈரானுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அதனால பார்த்தா ட்ரம்ப் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, பாகிஸ்தானுக்கு நாங்க நன்றி சொல்றோம், அதே மாதிரி சைனா தான் இந்த போர் நிறுத்தத்துக்கான ஒரு முக்கியமான காரணம், அதனால நாங்க சைனாவுக்கும் நன்றி சொல்றோம் அப்படின்னாங்க. பாகிஸ்தான் அமெரிக்காட்ட பேசுச்சு. ஆனா அதிகமா சைனா தான் என்ன பண்ணிருக்கு, ஈரானை சம்மதிக்க வச்சிருக்கு. மத்தபடி பாகிஸ்தானுடைய பேச்செல்லாம் யார் கேட்க மாட்டாங்க, ஈரான்ல கேட்க மாட்டாங்க. ஏன் பாகிஸ்தான் சம்மதிக்க வச்சுச்சுன்னு தெரியுங்களா? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த அரபு நாடுகள்லாம் இருக்காங்கல்ல, இனி எந்த ஒரு ஆட்டமும் போட முடியாது. இத்தனை நாளா ஹார்மோஸ் உங்க கையில இல்லாம இருந்துச்சு. என்னதான் அது உங்களுடைய ஏரியால இருந்தாலும் அதுல நீங்க எதுவும் வசூல் பண்ணல, ரூல்ஸ் போடல, உங்களை தாண்டி போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையில இல்ல. ஆனா இப்ப இந்த போருக்கு பின்னாடி ஈரான் உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை கிடைச்சிருக்கு. நீங்க ரூல்ஸ் போட்டுக்கலாம், நீங்க காசு வசூல் பண்ணிக்கலாங்கும் போது இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது. அரபு நாடுகள் இனி அப்பப்ப அந்த ஷியா நாடு அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதலை செய்யறதும், எப்ப பார்த்தாலும் இந்த சன்னி நாடுகள்லாம் சேர்ந்துகிட்டு உடனே இந்த அமெரிக்காட்டி இஸ்ரேல்ட்டி என்ன பண்ணிடுறாங்க, ஈரானு அதுக்கப்புறம் ஏமனு இவங்களெல்லாம் என்ன பண்றாங்க, போட்டு கொடுக்கறது, அழிக்கிறது. இந்த யுஏஇக்கு என்னன்னா ஒரு பக்கம் ஏமன் அழியணும்ட்டு, இந்த சவுதிக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரான் அழியணும்ட்டு. இதுல வேற இந்த யுஏஇ இந்த தடவை சவுதியோட சேர்ந்து ஈரான் அழிஞ்சா நமக்கு சந்தோஷம் தான், அங்க இருக்கக்கூடிய தீவுகளை நம்ம கைப்பற்றிடலாம்னு சொல்லிட்டு பல காரியங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. பின்னாடி அதை பத்தி வருது, நான் சொல்றேன். அதனால என்ன சொல்றாங்கன்னா, சைனா இப்படி அவங்க உங்களை மீறி, அதாவது கப்பல் அந்த பக்கம் தான் போகணும், உங்களுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி ஆகும், அவங்க உங்களை மீறி ஆட்டம் போட முடியாது. என்னதான் உறவு முறிஞ்சிருச்சுன்னு இப்ப பேசிட்டு இருந்தாலும் போர் முடிஞ்சு அந்த ஹார்மோஸ் உங்க கைக்கு வந்துட்டா மறுபடியும் உங்கள்கிட்ட நல்ல உறவை தான் அவங்க வச்சுப்பாங்க. அதனால இந்த போரை ஹார்மோஸை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த சவுதியும் யுஏஇயும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம போன வீடியோல கூட யுஏஇ பத்தி தான் பேசணும். ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல், யுஏஇ பகிரங்கமா போஸ்ட்ல போட்டுட்டாங்க. அதனால யுஏஇ உடைய தூதர் சொல்றாரு, நமக்கு போர் நிறுத்தமே வேண்டாம், ஈரானை அழிச்சிருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போர் நிறுத்தமே வேணாம், ஈரானுடைய எல்லாமே உள்கட்டமைப்பு, எரிசக்தி கட்டமைப்பு, மின்சக்தி கட்டமைப்பு மூன்றையுமே அழிச்சிருங்க. அவங்க சொல்றதை பார்த்தா அந்த ஈரானே சுடுகாடாட ஆக்கிருங்க அப்படிங்கறத பகிரங்கமா யுஏஇ உடைய தூதர் சொல்லியிருந்தாரு. ஆனா சவுதியும் பின்னாடி இருந்து அததான் சொல்லியிருக்காங்கன்ட்டும் ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு தாக்குறதுக்கு கூட 1.5 பில்லியன் அளவுக்கு என்ன பண்றோம், நாங்க பிசினஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு காசு கொடுக்குறோம் இருக்காங்க. இதுவரையும் இவங்க பிசினஸ் பர்ச்சேஸ் பண்ணதே, அவங்களோட டீலிங் வச்சுக்கிட்டதே போதும். ஆனா அது இல்லாம 1.5 பில்லியனமா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கான காசை நாங்க கொடுக்குறோம், நீங்க அவங்களை அழிச்சா மட்டும் போதும்னு சொல்லிட்டு யுஏஇயும் சவுதியும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா அதுக்கு கேட்டிருக்காங்க அமெரிக்கா, அவங்க திருப்பி உங்களை அடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொன்னதுக்கு அதையும் யுஏஇ வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது என்னன்னா, கண்டிப்பா அந்த அளவுக்கு எங்க மேல தாக்க முடியாது, நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களை அழிச்சிருங்க. அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுடைய பவர் பிளான்ட்டையோ இல்ல எங்களுடைய எலக்ட்ரிக் எல்லாமே நீங்க அடிச்சுட்டா நாங்க மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய நாடுகளை அழிப்போம்னு சொன்னாங்களா. ஃபர்ஸ்ட் நீங்க அடிச்சிட்டீங்கன்னா அவங்களால ஃபர்ஸ்ட் அடிக்கவே முடியாதுங்களே. ரெண்டாவது அதை மீறி அடிச்சா அவங்களுக்கே தெரியும், பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் பக்கச்சுக்கிட்டா அவங்க போர் செய்வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எங்களை அடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. மூணாவது அதையும் மீறி எங்கேயாவது அடிச்சிட்டாலும் அதை நாங்க தாங்கிக்கிறோம்,
அந்த இழப்பை நாங்க வந்து என்ன பண்ணிக்கிறோம், நாங்க எங்க நாட்டு காசுல இருந்து செஞ்சு செலவு பண்ணிக்கிறோம். அதனால எங்க மக்கள் இறந்தா பரவாயில்ல, எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிஞ்சா பரவாயில்ல, அது 3வது சாய்ஸ் தான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா அவங்களை அடிங்க, அவங்க எங்களை திருப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு இருக்காங்க. இததான் சைனா நேத்து சொல்லியிருக்காங்க ஈரான்கிட்ட. நீங்க வந்து இந்த சமயத்துல சமாதானத்தை ஒத்துக்காட்டுங்க, என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து தாக்குவாங்க. என்னென்னா உள்கட்டமைப்பு, மின்சக்தி, எரிசக்தி 3 கட்டமைப்புமே தாக்கிடுவாங்க. 3 கட்டமைப்பும் தாக்கப்பட்டா ஒரு நாடு 100 வருஷம் பின்னோக்கி போயிடும். சரி, அப்படி தாக்கப்பட்ட போது நீங்க சொன்ன மாதிரி பதிலுக்கு மத்திய கிழக்கு நாட்டை அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அடிச்சா என்ன ஆகும்னா உங்களுடைய ஆதிக்கம் என்ன ஆயிரும்னா முடிவு பெற்றுரும். ஏன்னா வந்து பக்கத்தால இருக்கக்கூடிய நாடுகளை நீங்க அடிக்கும் போது அவங்க உங்களுக்கு எதிரி ஆயிருவாங்க. இப்ப வரையும் நீங்க வந்து அமெரிக்காவுடைய அந்த பிசினஸ் சார்ந்த விஷயத்த அடிச்சுட்டு இருக்க வரையும் வேற. அடுத்து வந்து பார்த்தா யாருக்குமே தண்ணி இல்ல, யாருக்குமே கரண்ட் இல்ல, யாரு நாட்டிலயுமே வந்து பிரிட்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த மாதிரி வந்து அமெரிக்கா செய்யக்கூடிய காரியத்தை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை எதிர்ப்பாங்க. அதுக்கு பிறகு உங்களால அந்த இடத்துல இருக்கவே முடியாது. ஈரான் என்ன ஆயிரும், தனிமைப்படுத்தப்பட்டு விடும். அந்த நேரத்திலே இந்த ஆதிக்கத்தோடு நீங்க அந்த வெற்றியோடு சமாதானத்துக்குள்ள போங்கன்னு சொல்லிட்டு சீனா சொன்னனும். ஓகே, நம்ம வந்து 2 வாரம் போர் நிறுத்தத்துக்கு போறது அவசியம்தான். இப்படி நம்ம 2 வாரத்துக்கு போனோம்னா நம்ம என்ன பண்ண முடியும், அங்க நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை புரிஞ்சு கொள்ள முடியும். எந்த நாடு, முக்கியமா அரபு நாடுகள்ல அவங்களுக்கு சந்தேகமே இந்த சவுதியும் யுஏயும் தான். அவங்க ஏதாவது இந்த சமயத்துல இந்த 2 வாரத்துக்குள்ள ஏதாவது பண்றாங்களா அப்படிங்கிறதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, நேத்து வந்து ஈரான் முடிவு பண்ணிருக்காங்க. அது இல்லாம இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ண போறாங்களா இந்த 15 நாளுக்குள்ள, இல்ல நம்மளுடைய 10 நிபந்தனைகளையும் புறக்கணிப்பாங்களா அப்படிங்கறதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பக்கம், இந்த பக்கம் அவங்களும் அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சவுதி யுஏக்கும் டெஸ்ட் வைக்கிறதுக்காகவே 15 நாள் போர் நிறுத்தம் போயிருக்காங்க. இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஈரானுக்கு பல விதத்துல பிரயோஜனமா தான் இருக்குது, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா இப்ப முறிஞ்சிருச்சு, அது வேற கணக்கு. அதே சமயத்துல ஒருவேளை போர் வந்து 15 நாளுக்கு பின்னாடி ஆரம்பிச்சா என்ன ஆகும், போர் உடனே ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு பாக்கலாம். இந்த 15 நாளைக்கு பின்னாடி ஆரம்பிச்சா என்ன ஆகும் தெரியுங்களா, முதல்ல இருந்து வந்து என்ன ஆகும்னா ஈரானை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஏன்னா அவங்களுடைய வான் பாதுகாப்பு எல்லாத்தையுமே பிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்ப மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய எங்கேயுமே வந்து தாட் சிஸ்டமோ அவங்களுடைய ரேடாரோ ஒர்க் ஆகுறது இல்ல. ஆனா இப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த 15 நாள் டைம் அவங்களுக்கு போதுங்கிறதுக்கான டைம். அப்ப எல்லா வான் பாதுகாப்பையும் ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா ஈரானால ஃபிட் பண்ண முடியாது, வான் பாதுகாப்பெல்லாம் முழுசா பண்ண முடியாது. ஈரான் இருக்கக்கூடிய நிலைமை வேற, மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய நிலைமை வேற. அமெரிக்கா கொண்டு வந்து இறக்கிடுவான். ஈரான் மேல அடுத்த தடவை தாக்குதல் செய்யும் போது எப்படி செய்வாங்கன்னா முதல்ல செஞ்சாங்கல்ல அந்த மாதிரி போய் லம்பா போய் தாக்குவாங்க. அது ஈரானுக்கு மீண்டு வர கஷ்டமா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல இதுவரை உளவு தகவலே கிடைக்கல. ஆரம்பத்துல போர் ஆரம்பிச்ச போது நிறைய தலைவர்களை என்ன பண்ணாங்க, ஈரான் இழந்தாங்க. கோமேனி அவர்கள், இன்னும் பசீஜ் படையுடைய தளபதி, இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இறந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் வந்து அந்த தளபதிகள் எல்லாம் தூக்க முடியாத அளவுக்கு உளவு தகவலை கட் பண்ணி வச்சிட்டாங்க. இப்ப இந்த உளவு தகவல் ஆட்கள்லாம் அங்கங்க இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு டைம் கிடைச்சிடும். இந்த 15 நாள் போர் நடந்துட்டே இருக்கும் போது ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஆனா போர் நின்று இருக்கக்கூடிய நேரத்துல என்ன பண்ணுவாங்க, அதையெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி அங்கிருந்து வந்து மறுபடியும் தலைவர்களை குறி வச்சுதான் போற ஆரம்பிப்பாங்க. அப்ப தலைவர்களை இழப்பாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இழப்பாங்க. பக்கத்து நாட போய் இவங்க தாக்குனாலும் கூட அந்த நாடுகளும் போர் செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இன்னும் வந்து அந்த 15 நாள்ல வந்து ஆயுதங்கள் கிடைச்சிரும், வான் பாதுகாப்புல எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. போர் 15 நாளைக்கு பின்னாடி ஆரம்பிச்சா கண்டிப்பா ஈரானுக்கு நஷ்டம் இருக்குது. அது ஒரு பெரிய சவாலா இருக்கும். அதே சமயத்துல ஈரான் வந்து அவங்களும் வந்து என்ன பண்ணிப்பாங்க, 15 நாள்ல ஏதாவது விதத்துல ரெடி பண்ணிப்பாங்க. அதான் ஐஆர்ஜி சொல்லியிருக்காங்க, எங்களுடைய முப்படைகளும் தயாரா தான் இருக்கு, எந்த நேரமும் போர் செய்யறதுக்கு அப்படின்னு இருக்காங்க. அதனால போர் நிரந்தர சமாதானத்துக்கு போனா மட்டும்தான் ஈரானுக்கு இந்த போர் நிறுத்தம் பெரிய லாபத்தை தரும். அதை விட்டு போட்டு 15 நாள் கழிச்சாலும் கஷ்டம்தான், ஒரு நாள் கழிச்சாலும் கஷ்டம்தான். அதுலயும் நம்ம முந்தின வீடியோலயே நம்ம சொல்லியிருப்போம், நேத்து வந்து யுஏஇ ஈரான் மேல தாக்குதல் பண்ணாங்க, பதிலுக்கு ஈரானும் யுஏஇ மேல தாக்குதல் பண்ணிருக்காங்கன்ட்டு. அது இல்லாம சவுதியுடைய பைப்லைன், ஆயில் பைப்லைன் மேலேயே வந்து என்ன பண்ணிருக்காங்க, தாக்குதல் பண்ணிருக்காங்க. இப்போது அவங்களுடைய ஆயில் சப்ளையை சவுதி வந்து நிறுத்தியிருக்காங்க. அடுத்தடுத்து இனி ஈரான் வந்து சவுதிக்கு கடுமையான அடியை கொடுப்போம்னு சொல்லி வேற என்ன பண்ணிருக்காங்கன்னா எச்சரிக்கை பண்ணிருக்காங்க. இப்ப என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா அந்த ப்ரொபோசல்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சொல்ற 15 நிபந்தனைகளை ஃபாலோ பண்ணி நீங்க என்ன பண்ணும், போற நிறுத்தணுமோ தவிர ஈரான் சொல்றதை நாங்க கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால ஈரானுடைய ஆலோசகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க எங்களை என்ன பண்றீங்க, ஏமாத்த பாக்குறீங்க, ஆதிக்கம் செலுத்த பாக்குறீங்க, நாங்க ஒத்துக்க மாட்டோம், போர் நிறுத்தத்தை வந்து நாங்க என்ன பண்றோம், முறிக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. காலையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 கப்பலை தான் வந்து இதுவரை விட்டுருக்காங்க.
இதுக்கு மேல விட மாட்டோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. காலையில இருந்தே ஹார்மோஸ் மூடப்பட்டுருச்சு. போரை நாங்க மறுபடியும் ஆரம்பிக்க போறோம், பெரிய அடிக்காக காத்துருங்க. அடுத்த பதிலடி வந்து இதுவரையும் நீங்க பார்க்காததா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப ஈரான் அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னா அடுத்த தாக்குதலுக்கு இப்ப ஈரான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. போர் நிறுத்தத்தை நாங்க கேன்சல் பண்றோம், இதுக்கான பொறுப்பை வந்து அமெரிக்காவே ஏத்துக்கோங்க, நீங்க தான் எங்களுடைய ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து அதனால போர் நிறுத்தத்தை நாங்க என்ன பண்றோம், கேன்சல் பண்றோம் இருக்காங்க. முக்கியமான காரணமே லெபனான் அந்த போர் நிறுத்தத்துல இணையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா நேத்தே அதெல்லாம் இணைஞ்சிருச்சுன்னு சொல்லிதான் வந்து போர் நிறுத்தப்பட்டுச்சு. லெபனான் கடுமையாக தாக்கப்பட்டதின் காரணமாகவே இப்ப ஈரான் வந்து என்ன ஆகுது, போர் ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்தையுமே தான் அவங்க நிராகரிச்சிருக்காங்க. 10 நிபந்தனைகள் வந்து நேற்று ஒத்துக்கிட்டாங்கல்ல, 10மே நாங்க ஒத்துக்கல, குப்பையில வீசிட்டோங்கிற மாதிரி தான் அமெரிக்கா இப்ப வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப போர் வந்து தொடர்ந்துதான் நடந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து தாக்குதல்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.